ಸರಿ ಯಾಕೆ ಬ್ರೋ ಏನಾಯಿತು ಬ್ರೋ ಇದಿದೆ ಬ್ರೋ ಜೇನು ಒಳಗಿದೆ கொலுவி தானே இது உடம்பெல்லாம் ஏதோ உடம்பு மேலே ஏதோ பூச்சி போன மாதிரி இருந்துச்சு மோஸ்ட்லி அதுக்கே நான் ஃபுல் ஜாக்கெட்டே ஆக்க ஜாக்கெட் சரி இங்கே லைட் அடிக்க வேணாம் முடிஞ்ச அளவுக்கு லைட்டை வந்து கீழே ஃபோக்கஸ் பண்ணலாம் பார்த்து உஷாருப்பா ಅದೇ ಬ್ರೋ ಕೈಯೆಲ್ಲ ಕಚ್ತೈತೆ ಹಾಕೊಂಡು ಕೆಚ್ಚ ಸೌಂಡು ಎಸ್ ಬ್ರೋ ಹೌದು ಬ್ರೋ ಕರೆಕ್ಟಾಗಿ இங்கே நின்று நான் வந்தோம் இப்போ ಏನು சவுண்டு கேட்குது கேமரா திருப்பாது ಯಾರಿದ್ದೀರಾ ಹಿಂದೆ ನೋಡಿ ಬ್ರೋ ಹಿಂದೆ ನೋಡಿ ಹಿಂದೆ ಯಾರ ನಿಂತಿರೋ ಥರ ಇದೆ ಹಿಂದೆ ನೋಡಿ ಬ್ರೋ எங்க பின்னாடி தான் இருக்கீங்களா நீங்க ಬ್ರೋ 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 ಕೈ ಯಾರು ಎಳ್ದಂಗಾಯ್ತು ಬ್ರೋ ಈ ಕಡೆ அப்பயே பார்த்துட்டேன் பதறாது அதுக்கு தான் நான் ಅದೇ bro, வந்து ಹಿಂದೆ ನೋಡಿ அதுக்கு தான் உன் கையில கேமரா குத்த நான் கைஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான ஸ்பாட்டை பத்தி பார்த்தலாம் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னா மினிமம் 2000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா இந்த ஸ்பாட்ல ஜஸ்ட் ₹699 முடியுதுன்னா உன்னால நம்ப முடியுதா? எஸ், ஆமாங்க, இதுதான் அன்ஷு ஹெவன். இந்த இடத்துல பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்னா ஸ்டார்டிங் பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ₹699 தான். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலில எந்த ஒரு ஈவெண்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஸ்பாட் உங்க லைஃப்லயே வந்து ஒரு மறக்க முடியாத மெமரபிள் மூமெண்டா ஆகும். இந்த ஸ்பாட்ல பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் மட்டும் இல்லாம ஆனிவர்சரி, ரொமான்டிக் டேட், சர்ப்ரைஸ் பார்ட்டி, மேரேஜ் ப்ரொபோசல், பிரைட் டு பி, மாம் டு பி, ஆபீஸ் மீட்டிங், இப்படி நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க 4K ஸ்கிரீன்ல நமக்கு பிடிச்ச மூவிஸ் அண்ட் வீடியோஸ் இங்க என்ஜாய் பண்ணலாம். இங்க டோட்டலா 2 ரூம் அவைலபிளா இருக்கு. ஒரு ரூம்ல 10 பேர்னாலும் இன்னொரு ரூம்ல 15 பேர் கிட்ட நம்ம ஈவென்ட்டை செலிப்ரேட் பண்ணலாம். உங்க செலிப்ரேஷன்ஸ் பிரீமியராவும் அஃபோர்டபுளாவும் செலிப்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பா அன்ஷு ஹெவன் ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபரும் இருக்கு. உங்களோட செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க காம்ப்ளிமெண்டா ஒரு பிளான்ட் கொடுக்குறாங்க. சோ இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா? சோ இன்னும் வெயிட் பண்றீங்க? சைட்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இமிடியேட்டா சீக்கிரமா உங்களோட ஈவென்ட்டை புக் பண்ணிக்கோங்க. சோ இதோட ஃபுல் டீடைல்ஸை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து பின் பண்ணிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. கைஸ் எல்லாருக்கும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான பயங்கரமான ஒரு இடத்தா தான் வந்து இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஆமாங்க, இந்த இடத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 18 வயசு உள்ள ஒரு பொண்ணை வந்து 2 பேர் சேர்ந்து ப்ரூட்டலாக ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதோட டே விளாக் வீடியோ வந்து நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நான் போட்டுருக்கேன். அந்த டே விளாக் வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் பாருங்கள் பகல் நேரத்தில் இந்த இடம் வந்து எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ நைட் நேரத்தில் இப்போ நான் தனியாக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. என் கூட வந்து பிரஜ்வால் அப்படின்னு சொல்லி கன்னடாவில் வந்து கோஸ்ட் ஹண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் கேப்சர். ஸோ அவரோட சேனல் லிங்க்கு வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அவரோட சேனலுக்கும் வந்து உங்களோட மேக்ஸிமம் லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ಸೊ ಹಾಯ್ ಗೈಸ್, ನಾನು ನಿಮ್ಮ ಪ್ರಜ್ವಲ್. ಸೊ ಇವತ್ತಿನ ವಿಡಿಯೋ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ರಿಸ್ಕ್ ಆಗಿರೋ ಒಂದು ಜಾಗ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದಿದ್ದಾರೆ. ಸೊ ಸ್ಟೋರಿ பார்த்துருப்பீங்க எப்படி ಇದೆ ಅಂತ. ಸೊ ತಮಿಳ್ ಸ್ವಲ್ಪ ಕೊಂಚ ವರಾನ್, ಸೊ ಅದು ಅಡ್ಜಸ್ಟ್ பண்ணிக்கோங்க. ಸೊ ಇಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಬ್ರೋಗು ಹೇಳಿದ್ದೆ. ಸೊ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅದೇ ಲೊಕೇಶನ್ಗೆ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದಿದ್ದಾರೆ. ನೋಡಬೇಕು ಗೈಸ್ ಇಲ್ಲಿ ಏನೇನು ಆ್ಯಕ್ಟಿವಿಟೀಸ್ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ. ಬನ್ನಿ ಬ್ರೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋದು. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ಓಕೆ ಬ್ರೋ.
ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் உங்களை காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கைஸ் இந்த வழியாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம். இந்த இடத்த அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து இன்னொரு புது விஷயத்த வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நான் இப்படி அந்த ரூம்கள்லாம் போகுது, ஓகேங்களா, வரிசையாக ரூம் போகுது. ஸோ அந்த ரூமை வந்து ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தெர்மோகிராஃபிக் கேமரா வந்து நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக சில வீடியோஸுங்களில் வந்து நம்ம இந்த தெர்மோகிராஃபிக் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அப்போல்லாம் நல்லாவே நம்மளுக்கு வந்து அந்த கேமரா ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு, நிறைய கேப்சரும் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதை நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து அதிகமாக நம்ம நைட் விஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சில வீடியோஸில். பட் இப்போ வந்து ரொம்ப நாள் கேப் ஆச்சா, அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு தெர்மோகிராஃபிக் கேமரா வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரை பண்ணிடலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணோம். பார்ப்போம், ஓகேவா, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. உனக்கு? எனக்கும் எக்ஸைட்மெண்ட் தான் ப்ரோ இருக்குது. ஓகே சரி, ஓகே கைஸ், அதை வந்து நம்ம கேமரா நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோரிங்கை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? சரி ப்ரோ, போகலாமா? ஓகே. ஸோ கைஸ் இந்த ரூம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூம் பார்த்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை நம்ம வந்து இன்ட்ரோ பேசுனதுலேருந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் தெரியல. My God. சவுண்டு கேட்ச்சு தான் அந்த ரூமில். சரி வா பார்க்கலாம். பார்க்கலாம். ஸ்லோவாக மூவ் பண்ணலாம். இந்த ரூம்லையா? ಇದೇ ರೂಮ್. ಈ ರೂಮಲ್ಲೇ ಸೌಂಡ್ ಬಂದಿದ್ದು, ಬಟ್ ಇಲ್ಲಿ ಹೋಗಿದೆಯಲ್ಲ ಬ್ರೋ. ಇದ್ದೀರಾ ಅಲ್ಲಿ ಯಾರು? சவுண்டே இல்லை. போய் பார்த்தலாம். அதெல்லாம் பாருங்க, மழைக்கெல்லாம் எப்படி விழுந்துருக்கு. ಸರ್ ಬಂದಾಗ ನಾವು ಏನೋ ಒಂದು ಸೌಂಡ್ ಬರೋ ಮೈಟ್ ಬಂತಲ್ವಾ ಬ್ರೋ? ஆமாம், ಬಂದಾಗ ரொம்ப மைன்யூட்டாக கேட்ச்சு. ಅವಾಗ ಬಂದಮೇಲೆ ಅಷ್ಟೇ. பாடி மழை தண்ணி தெரியுதா? ಫುಲ್ ಮಳೆನೇ ಬೇಕು. ಸ್ವಲ್ಪ ಮಳೆ ಈ ಕಡೆ கொசு ரொம்ப பயங்கரமாக இருக்குதுப்பா. யாரோ வெளியில் பேசுகிற சவுண்டு கேட்கல. ಆ ಕಡೆ ಮೇನ್ ರೋಡ್ ಇದೆಯಲ್ಲ, ಆ ಕಡೆ. ஸோ அந்த பக்கம் ரோடு போகுது. ಕ್ಯಾಮ್ರಾ திடೀರ್னு ಬ್ಲರ್ ಆಗುದಪ್ಪ. ಏನಕ್ಕೆ ಬ್ರೋ ಬ್ಲರ್ ಆಗ್ತಿದೆ ಬ್ರೋ? ಫೋಕಸ್ ಮಾಡಿ ಬ್ರೋ. ಫೋಕಸ್ ಆಗ್ತಿಲ್ಲ ಬ್ರೋ. ಫೋಕಸ್ ಆಗலையா? ಫೋಕಸ್ ಆಗ್ತಿಲ್ಲ ಅಲ್ಲ? ಇದು ನಿಂತಿದ್ದೀರಾ ಅಲ್ಲಿ? இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. ಫೋಕಸ್ ಆಗ್ತಿದೆ. இது எப்பவுமே எந்த கொஞ்சம் கேமரா கொள்ளா இருக்கும். இப்போ தானே அங்கேருந்து வந்தோம். ಅದೇ ಏನಂತ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ಮೋಸ್ಟ್ಲಿ ವಿಂಡೋಸ್ ಅನಿಸ್ತಿದೆ ನನಗೆ. ಇದಾಯಿರಿ ಗೊತ್ತು ಕುಡಿ ನೋಡಿ. ಸೊ ಗೈಸ್ ಇಲ್ಲಿಂದ ಏನೋ ಸೌಂಡ್ ಬಂತು, ಬಟ್ ಜಾರಪ್ಪ ಕ್ಯಾಮ್ರಾ ಬಿಡಿ. ಯಾರು ಇಲ್ಲಿಯೇ? ಬ್ರೋ ನಾ ಬ್ರೋ ಇದು ಶೇಕ್ ಆಯ್ತು ಬ್ರೋ. ಶೇಕ್ ಆಚಾ? ಬ್ರೋ ಏನು ಬ್ರೋ ಇದು? ಕ್ಲೀನಪ್ ಆತ್ಯಾ? ಸೀರಿಯಸ್ ಬ್ರೋ, ಏನು ಜಸ್ಟ್ ಇದು
ப்ரோ இಷ್ಟು ಹೈಟ್ ಇದೆ ப்ரோ ಇದು. சரி சரி விடு, கை வைக்காத, பார்த்துக்கலாம் ಅಲ್ಲ பார்த்துக்கலாம் விடு ப்ரோ. ಈ ಥರ ಸೌಂಡ್ ಬರ್ತಿದೆ அதான் நோட்டீஸ் பண்ணுறேன். ப்ரோ ஏதோ ஃபீமேல் வாய்ஸ் தானே கேட்குது. அதான் ப்ரோ ಗೈಸ್ ಏನೋ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಿದೆ. எங்களை சுற்றி இறந்து போன ஆன்மாக்கள் யாராச்சும் இருக்கீங்களா? ಇಲ್ಲಿ ಸತ್ತೋಗಿರೋ ಯಾರೋ ಆತ್ಮ ಇದ್ದೀರಾ ನಮ್ಮ ಸುತ್ತ? ಹಲೋ சரி வா பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் இல்லை ப்ரோ. பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். இது வெராண்டா மாதிரி போகுது இந்த பக்கம். அந்த லாஸ்ட் டெட் எண்ட் வரைக்கும் வெராண்டா மாதிரி போயிட்டு இருக்கு. ಪ್ಲೇಸ್ ಇಲ್ಲ ಅನ್ನಿಸ್ತೈತೆ ಆ ಕಡೆ ಅಲ್ಲ ಬ್ರೋ? ಹಾಂ ಪ್ಲೇಸ್ ಇಲ್ಲ ಅನ್ನಿಸ್ತೈತೆ ಆ ಕಡೆ ಫುಲ್ಲು ಹೋಗೋಕ್ಕೆ. ஆமாம், இல்லை அந்த பக்கம் வழியே இல்லை ஆக்சுவலாக. அங்கே பாரு, மரம் வேருங்க தான் ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது. ரொம்ப வேர்ஸ்ட்டாக அபண்டண்ட்டாக இருக்குது. ஃபுல்லு மழை தண்ணி தானே. ಹೌದು, ಫುಲ್ಲು ಮಳೆ ನೀರು ಫುಲ್ಲು. இது கிச்சன்னு நினைக்கிறேன். ಕಿಚನೇ ಬ್ರೋ. இது வந்து ಯಾರೋ ಬ್ರೋ ಬನ್ನಿ ಬ್ರೋ, ಈ ಕಡೆ ಯಾರು ಬ್ರೋ? ಫುಲ್ ನೋಡಿ ಆ ಕಡೆ ಬ್ರೋ, ಏನೋ ಒಂಥರ ಡಿಫ್ರೆಂಟಾಗಿ ಏನೋ ಒಂಥರ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ ಬ್ರೋ. ಏನೋ நடக்குது, மர்மமாக இருக்குது. ಹೋಗ್ತಾ ಒಳಗೆ ಗೊತ್ತಾನೆ ಇದೆ. இங்கே பாரு, வேர்ல்டு கப்பு, ಕ್ರಿಕೆಟ್ ವರ್ಲ್ಡ್ ಕಪ್ ಬ್ರೋ. ನೀವೇನು ಬ್ರೋ ಗೈಸ್ ಕ್ರಿಕೆಟ್ ವರ್ಲ್ಡ್ ಕಪ್ ಅಂತ ಈ ಲೊಕೇಶನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನು ಬ್ರೋ ಕಾಮಿಡಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? இது ஆக்சுவலாக நான் இப்போ சொன்ன காமெடி இல்லை. இது டே விலாகில் ஒரு டைம் நான் சொல்லியிருப்பேன். அது டே விலாக்லையா இல்லை வந்து தெரியல, மேபி சொல்லியிருக்கலாம். ಬಟ್ ಯಾರೋ ನಡೀತಿರೋ ಥರ. ಏನು ಬ್ರೋ, ಏನಾಯ್ತು ಬ್ರೋ? இந்த விண்டோவில் யாரோ பீக் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ಹೌದಾ ಬ್ರೋ? ಕ್ಯಾಪ್ಚರ್ ಮಾಡಿದ್ರಾ? கேமரா மேலே டச் பண்ணு, ಫೋಕಸ್ ಆಗ್ತದೆ. அதுதான் அது இந்த இடத்துல யாரோ சடனாக இப்போ நான் கேமரா திருப்பினேன்னா பீக் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ಸೊ ಗೈಸ್ ಅಲ್ಲಿ ಯಾರೋ ಬಗ್ ನೋಡ್ದಂಗೆ ಇತ್ತಂತೆ ಆ ಕಡೆ. ಸೊ பார்த்து ನೋಡಿಲ್ಲ. ಹಾಂ, ಕ್ಯಾಮ್ರಾ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಆಗಿರೋ ನನಗೆ ತೋರಿಸ್ತೀನಿ ಮಿಸ್ ರಿಪ್ಲೈ ನೋಡಿ. தெரியல, அது ஃபுட்டேஜ் செக் பண்ணால் தான் தெரியும். ಓಕೆ. ಹಲೋ, ಏನು ತೊಂದರೆ ಆಗ್ತಿಲ್ಲ? யார்கிட்ட பேசுகிற? ಬ್ರೋ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಬ್ರೋ. ಏನು ಮಾತಾಡ್ತಿಲ್ವಲ್ಲ ಅಂತ ಏನಲ್ಲ. ಬಟ್ ನಾವು ಯಾವುದೇ ಲೊಕೇಶನ್ ನೋಡಲಿ ಬ್ರೋ. ಇರು ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಇರು. ಪುಡಿ ಕ್ಯಾಮ್ರಾ ಪುಡಿ. ಏನಾಯ್ತು ಬ್ರೋ? ಪುಡಿ ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಪುಡಿ. ಸರಿ. ಯಾಕೆ ಬ್ರೋ, ಏನಾಯ್ತು ಬ್ರೋ? ಇದಿದೆ ಬ್ರೋ, ಜೇನು ಒಳಗಿದೆ. கொலவித்தானே? ಹಾಂ, ஏதோ உடம்பெல்லாம் ஏதோ உடம்பு மேலே ஏதோ பூச்சி போன மாதிரி இருந்துச்சு. ಮೋಸ್ಟ್ಲಿ ಅದಕ್ಕೆ ನಾನು ಫುಲ್ ಜಾಕೆಟೇ ಹಾಕೊಂಡು ಜಾಕೆಟ್. சரி, இங்கே லைட் அடிக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு லைட்டை வந்து கீழே ஃபோக்கஸ் பண்ணலாம். பார்த்து உஷாருப்பா. ಅದೇ ಬ್ರೋ, ಕೈಯೆಲ್ಲ ಕಚ್ತೈತೆ ಹಾಕೊಂಡು. ಕೆಚ್ಚ ಸೌಂಡು ಎಸ್ ಬ್ರೋ? ಹೌದು ಬ್ರೋ, ಕರೆಕ್ಟಾಗಿ இங்கே நின்று நான் வந்தோம் இப்போ. ಏನು ಇದು? நான் பின்னாடியே கேட்குது சவுண்டு. கேட்சா உனக்கு சவுண்டு? ಸೊ ಗೈಸ್, ನಿಮಗೆ ಸೌಂಡ್ ಕ್ಲಿಯರಾಗಿ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಆಗಿರೋ ಪಕ್ಕಾ ಸೌಂಡ್ ಯಾವುದು? ಪಕ್ಕಾ ಕನ್ಫರ್ಮ್ ಬ್ರೋ. ಇದ್ದೀರ ಅಂತ ಕನ್ಫರ್ಮ್ ಆಯಿತು ಬ್ರೋ. ಇಲ್ಲೊಂದಿದು இந்த பக்கம் வா, அந்த விண்டோவில் பார்க்கலாம். ಸ್ಪಿರಿಟ್ ಇದೆ ಅಂತ ಕನ್ಫರ್ಮ್ ಆಯಿತು ಬಿಡಿ ಬ್ರೋ. ಇದು ஐயோ, கிளியர் ஃபீமேல் வாய்ஸ் அது. ஒரு மாதிரி அக்ரெசிவாக கத்துற மாதிரி தானே சவுண்டு கேட்டுச்சு. ಸೇಮ್ ಅದೇ மாதிரி தான். ஒரு மாதிரி அக்ரெசிவா. ಸೇಮ್ இல்லை, இந்த பர்டிகுலராக வந்து இந்த இடத்துல தான் சவுண்டு வருது.
ಅದೇ ಬ್ರೋ ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಅಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಸೌಂಡ್ ಬಂತು, ಒಳಗಡೆ ಸೌಂಡ್ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ஆமா. ಮೋಸ್ಟ್ಲಿ ಇದೇ ಇರಬೇಕು. அதுதான் நானும் சொல்கிறேன். ಕೇಳಿ ನೋಡಿ ಎಲ್ಗೋಯ್ತಿದ್ದೀರಾ? ಆ ಸೈಡ್ ಹೋಗ್ಬಿಡಿ ಬ್ರೋ, ಅದೇನೋ ಕಷ್ಟಿದೆ. ஸோ கைஸ் எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ எங்களால் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, இந்த இடத்துல தான் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி எங்களால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் வந்து எக்ஸாக்டாக இந்த பக்கம் கேட்குதா இல்லை இந்த பக்கம் கேட்குதா இல்லை இந்த பக்கம் கேட்குதான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த 3 சைட்ஸில் வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு கரெக்டாக கேட்குதானா. டேம் ஷோராக சொல்கிறேன், ಇದೆ ಬ್ರೋ ಇರಲಿಲ್ಲ. ಸೊ ಗೈಸ್ ಅದೇ ಅವ್ರು ಹೇಳ್ತಿರೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೂಮಲ್ಲಿ ಸೌಂಡ್ ಅಯ್ಯೋ ಆಂಬುಲೆನ್ಸ್ ಸೌಂಡ್ಯಾ? ಪೊಲೀಸಾ ಇಲ್ಲ ಆಂಬುಲೆನ್ಸಾ? ನಾರ್ಮಲ್ ಬ್ರೋ, ನೈಟ್ ಹೊತ್ತು ಆಂಬುಲೆನ್ಸ್ ಇದೆ. ಪೆಟ್ರೋಲ್ ರೌಂಡ್ಸ್ இருக்குமோ? ಪೊಲೀಸ್ ನಾರ್ಮಲ್ ರೌಂಡ್ಸ್. ஐயோ எங்கேந்தியா கேட்குது சவுண்டு? ಅದೇ ಬ್ರೋ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ ನನಗೂ. வா உள்ள வா. ஹலோ ப்ரோ, நான் தமிழில் வந்து ஏதாச்சும் பேசி பார்க்குறேன். நான் பேசி ரெஸ்பான்ஸ் வரலன்னா கன்னடாவில் நீ பேசிப்பார். ஷூர் ஓகேவா? ಸೊ ಗೈಸ್ ಇನ್ನೊಂದು ಹ್ಯಾಂಡಲ್ಲಿ ಹೆಲ್ಮೆಟ್ ಇದೆ, ಹಂಗೆ ತಂದೆ ನಾನು. ಸೊ ಯಾರೇ ನಾನು ಕೊಡಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡಿ. ಬ್ರೋ ಹೆಲ್ಮೆಟ್ ಇருக்கு. ಓಕೆ ಸೊ ಹೇಳಿ. எனக்கு என்ன ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகுது ப்ரோ. பர்டிகுலராக வந்து இந்த ரூமில், அந்த பக்கம் ஏரியாவில், அந்த ரூமில், இந்த 3 ரூம்லேயும் வந்து எனக்கு நெகட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகுது. ಸೇಮ್ ಬ್ರೋ, ಸೇಮ್ ಫೀಲಿಂಗ್. ಬಟ್ ಅದೇ ಬ್ರೋ, ನಾವು ಆ ಕಡೆದಾಗ ನಾನು ಈ ಕಡೆನೇ ಸೌಂಡ್ ತಾನೇ ಬಂದಿದ್ದು. ಏನಂತ ಕೇಳ್ತೀರಾ ಹೇಳಿ? ಕೇಳಿಸ್ತಿದೆ ಕ್ಲಿಯರ್ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಸೌಂಡ್ ಕೇಳಿದೆ. ಕ್ಯಾಮ್ರಾ ತಿರುಪಾತೆ. ಯಾರಿದ್ದೀರಾ ಬ್ರೋ? ಹಿಂದೆ ನೋಡಿ ಬ್ರೋ, ಹಿಂದೆ ನೋಡಿ. ಹಿಂದೆ ಯಾರ ನಿಂತಿರೋ ಥರ ಇದೆ. ಹಿಂದೆ ನೋಡಿ ಬ್ರೋ. எங்க பின்னாடி தான் இருக்கீங்களா நீங்க? ப்ரோ கை யாரும் எழுதாமைத்து ப்ரோ இக்கಡೆ. அப்பயே பார்த்துட்டேன் கதறாத. அதுக்கு தான் நான் வந்து அதுக்கு தான் உன் கையில கேமரா குத்த நான் நிக்க வச்சேன். நான் பார்த்துட்டேன். ஓகேவா? அமைதியாரு. கேமரா கூட லைட் கொடு ப்ரோ. கூஸ் பம் ப்ரோ சார், ஜஸ்ட் இல்ல. நான் பார்த்துட்டேன். அதுக்கு தான் உன்னை நிக்க வச்சேன். உங்களை பார்த்துட்டேன் நான். ஓ ப்ரோ, எங்க கூட தான் நீங்க இருக்கீங்க, ಕನ್ಫರ್ಮ್ ಆಯ್ತು. ಓ ಏನಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರಿ ಇವಾಗ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. ನಾನು ಅದೇ ಹೇಳಿದ, ಹಿಂದೆ ಯಾರೋ ಫೀಲ್ ಹೊಡಿತಿದೆ ಅಂತಾನೆ ಹೇಳಿದ್ರು ಬ್ರೋ. ನಿಮಗೆ ஒருவேளை வந்து ಸೌಂಡ್ ಬ್ರೋ கேக்குது. பார்த்துட்டேன். எனக்கே கொஞ்சம் இல்லை எனக்கே கொஞ்சம் ஜெர்க்காயிடுச்சு. ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ನೋಡ್ರಾ ಬ್ರೋ? ஆமாம், பின்னாடி இங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கே தான் நம்மளை சுற்றி தான் இருக்குது. டேம் ஷோர். ಆ ಕ್ಯಾಮ್ರಾದಲ್ಲಿ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿರುತ್ತಲ್ವಾ? ஆயிருக்குது. அது எடிட்டிங்கில் பார்த்தா தான் தெரியும். ப்ரோ இங்கே எழுதாங்க ಆಗ್ತಿದೆ ப்ரோ. அது பார்த்துட்டு தான் வந்து நான் சொன்னேன். சரியா? இரு பார்த்துக்கலாம். ப்ரோ கூலாக இரு ப்ரோ. ஓகேவா? இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கும் நார்மல் மனுஷங்க தான், நம்மளுக்கும் பயம் இருக்குது. ஓகேவா? இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயத்தை வெளிக்காட்டிக்காமல் நம்ம வீடியோ பண்ணால் தான் நம்மளுக்கு சேஃபு. ஓகேவா? நம்ம பயப்படுறோம்னு சொல்லி அந்த ஸ்பிரிட்டுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கூலாக ஹேண்டில் பண்ணலாம். ಅದೇ ಏನು ಬೇಕಂತ ಕೇಳ್ಬಿಟ್ಟು. அதோ கேக்குதா சவுண்டு? கேக்குதா? இப்போ ஏன் நீங்கள் அழுவுறீங்க? ಏನಕ್ಕೆ ಕಳ್ತಿದ್ದೀರಾ குடி ப்ரோ. ಹೇಳಿ ಬ್ರೋ. இந்த பக்கத்துல இருந்து தான் கேட்குது சவுண்ட் இப்போ. ಹೌದು. ஓகேவா? ஸோ அதனால் வந்து அந்த ரூம் போகலாம். என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சேஃப் ப்ரோ.
ಸೈಲೆಂಟ್ ಹೋಗೋದಾ? ಯಾರಿದ್ದಾರಲ್ಲಿ? யார் இருக்கீங்க அங்க? ಕೈ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಿದೆ. இறந்து போன ஆன்மா தானே அது? ப்ரோ ಕೇಳಿಸ್ತಿದೆ ಬ್ರೋ, கிளியராக கேட்குது. ಕೇಳಿಸ್ತಿದೆ. அதுக்கு வந்து ஏதோ ஹெல்ப் வேணுமா இருக்குது. ಹೌದು, ಕೇಳಿ ನೋಡೋದಾ? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? ನಾನು ಕೇಳ. நான் எல்லா ஆத்மாக்கிட்டையும் கேட்குற கேள்வி தான் இது. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ಹೆಲ್ಪ್ ಬೇಕಾ? உங்களுக்கு உதவி பண்ண தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். ಸೌಂಡ್ ಇಲ್ಲ. ಕೇಳಿದಾಗ ಏನು ಸೌಂಡ್ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಕೊಡ್ತಿಲ್ಲ. ಬಟ್ ಏನು ಮಾಡೋದು ಗೊತ್ತಾಯ್ತಿಲ್ಲ. ப்ரோ கன்னடாவில் கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறியா? அதுக்கு ஒரு வேளை தமிழ் தெரியலன்னு நினைக்கிறேன். ட்ரை ಮಾಡೋದಾ? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு பார்க்குறியா? ಅದೇ ಕೇಳಿ. பேர் என்னன்னு கேளு. ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேளு. ஃபஸ்ட்டு நான் தமிழில் பேசிடுறேன் நான். ஓகேவா? ಕೇಳ್ಬಿಡಿ, ನೀವು ಕೇಳ್ಬಿಡಿ. நான் கேட்குறேன், நீ அப்படியே கன்னடா. ஓகே ஓகே ஓகே. இன்கேஸ் அதுக்கு தமிழ் ಬ್ರೋ ಅಟ್ಯಾಕ್ ಎಲ್ಲ ಮಾಡೋಕೆ ಹೋಗ್ಬಿಡಿ. ನಿಮ್ಗೆ ಏನಿದೆ ನಿಮಗೋಸ್ಕರ ಹೆಲ್ಪ್ ಮಾಡೋಕ್ಕಂತಾನೆ ನಾವು ಬಂದಿರೋದು. ஒரு நிமிஷம். ಏನು ಬ್ರೋ? இந்த இடத்துல இப்போ எங்களை சுற்றி நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். உங்கள் பேர் என்னன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்களை நாங்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் உங்களை நான் இப்போ வரைக்கும் மறக்கலை. ஒரு அண்ணனா கேட்குறேன், ஓகேவா? ஒரு அண்ணனா நான் கேட்குறேன். என்னோட தங்கச்சிக்கு இப்படி நடந்திருக்கிறது எனக்கு சத்தியமா வந்து என்னால் பொறுத்துக்க முடியல. ஓகேவா? கண்டிப்பா வந்து உனக்கு அநியாயம் தான் நடந்திருக்குது. அதுக்காக அவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. சரியா? ஆனா நீ இத்தனை வருஷம் ஆகி கூட நீ இந்த இடத்துல இன்னும் நீ இருக்கனாக்கா உனக்கு கண்டிப்பா ஏதோ நிறைவேறாத ஆசை வந்து இருக்குதுன்னு நான் நம்புறேன். அது என்ன ஆசைன்னு சொல்லினாக்கா நான் கண்டிப்பா வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்களால முடிஞ்ச உதவியை வந்து உங்களுக்கு நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ಇಲ್ಲಿ ಪಕ್ಕ ನೋಡಿದೆ. ನೋಡಿದ್ರಾ? ಪಕ್ಕ ನೋಡಿದ್ದೀನಿ ಬ್ರೋ. ಏನು ಬ್ರೋ? ಅದು ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಕೊಡಿಲ್ಲ ನೀವು ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ. ಏನು ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಇಲ್ಲ. ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇತ್ತು ಬ್ರೋ. ಹಿಂಗೆ ನಿನ್ನ ಪಾತ್ರ ನಿಂಚು ಬ್ರೋ. ಅದು ನಿಮಗೆ ಕಾಣಿಸ್ತಿದೆ, ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ಇಲ್ಲಿ ಮಾಡಿದಾಗ ನಿಮಗೆ ಕಾಣಿಸಿದೆ ಅದು. அதுதான் என்னன்னு தெரியல. பட் ரெஸ்பான்ஸ் சிக்தில்வல ப்ரோ. ஏன் ಮಾಡೋದು ಅಂತ ನಾನು ಒಂದ್ಸಲ ಕೇಳೋಣ. கேட்டு பாரு. உதவி வேணுமா வேணாமான்னு மட்டும் கேளு. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம். ஏன்னா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் நேர்லயே பார்த்துட்டேன், நீ பார்க்கல. ஆனால் உனக்கு ஃபீல் ஆச்சுன்ற சவுண்ட்ஸும் வர ப்ரோ எழுதாமைத்து ಅಂತ ಹೇಳಿದ್ರು ப்ரோ. சவுண்ட்ஸும் வர தெளிவாக கேட்குது. சவுண்ட்ஸ் ಬರ್ತಿದೆ. ஓகேவா? விண்டோவில் கேட்குது. சரி, நீ வந்து இப்போ என்ன தெரியுமா பண்ணு? கன்னடாவில் கம்யூனிகேட் பண்ணுவா. பேசு. ஸோ இங்கே வா ப்ரோ. இப்போ பேசு ப்ரோ. ஏன்னா இந்த பக்கம் எதனா தெரிஞ்சால் கூட நான் கேப்சர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன். ಸೊ ಅಮ್ಮ ನಿಮ್ಗೆ ಏನಾರು ಇಲ್ಲಿ ಯಾರು ನಿಮಗೆ ತೊಂದರೆ ಕೊಡೋದಾಗಲಿ ಏನಾರು ಆಗ್ತಿದೆಯಾ? ಇಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ಸಹಾಯ ಬೇಕಾ? ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ಹೆಲ್ಪ್ ಬೇಕಿದ್ರೆ ಕೇಳಿ, ನಮ್ಮ ಕೈಲಿ ಆದಷ್ಟು ಸಹಾಯ ಮಾಡ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ಅಣ್ಣನ ಅನ್ಕೊಳ್ಳಿ, ನಿಮ್ಮ ಅಣ್ಣನ ಥರ ಅನ್ಕೊಳ್ಳಿ. ನೀವು ನಿಮ್ಗೆ ಯಾವ ರೀತಿ ಬೇಕಾದ್ರೂ ಸಹಾಯ ಕೇಳಿ, ನನ್ನ ಕೈಲಿ ಆದಷ್ಟು ನಿಮಗೆ ಮಾಡ್ತೀನಿ. ನಮ್ಮಿಬ್ಬರ ಕೈಲಿ ಆದಷ್ಟು ನಾವು ನಿಮಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಏನು ನಿಮಗೆ ಬೇಕೋ ಸಹಾಯ ಬೇಕೋ ಅದು ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಲ್ಲ ಬ್ರೋ. ಅಮ್ಮ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬ್ರೋ. ಹಲೋ ಬ್ರೋ. ಬ್ರೋ ಬ್ರೋ ಸೇಮ್ ಬ್ರೋ. பாத்தியா? நீயும் ತಲೆ பாத்தியா? ತಲೆ ಬ್ರೋ ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಬ್ರೋ. ಅದು நீயும் பாத்தியா? ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಬ್ರೋ. ಏನ್ ಕೂದಲ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬ್ರೋ. ಅದು கன்ஃபார்ம் பாத்தியா? ಸೊ ಕನ್ಫರ್ಮ್ ಬ್ರೋ.
ಯಾರುಮೇ ಇಲ್ಲಯ್ಯ ಇಂದ ಪಕ್ಕ ಅಲ್ವಾ ಅದು ನೀವಾಗ ನೋಡಿದ್ದದು ಬಳಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ತಲೆ ಥರ ಇದೆ ಬ್ರೋ ಅದು ಏನಂತ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ ಬ್ರೋ. வழி கூட இல்லை இந்த பக்கம் போகிறதுக்கு. ಏನು ಪ್ರಾಣಿನ ಏನಂತ ನಿಜವಾಗ್ಲೂ ಯೋ ಸಟ್ಟನ್ ಜರ್ಕಾವಾದ ಬ್ರೋ. ಬ್ರೋ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ತಲೆ ಬ್ರೋ, ಒಂಥರ ಏನು ಕೂದಲ ಅಂತ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ತಲೆ ಫುಲ್ ಕೂದಲ ಏನಂತ ನಂಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ ಅದು. ಬಟ್ ಶಾಡೋ ಟೈಪಲ್ಲಿ ಒಂದು ತಲೆ ಥರ ಬಕ್ಕಿ ಹಂಗೆ ಹೋಯ್ತು ಪಾಸ್ ಆಗಿದೆ, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ತಲೆ ಬ್ರೋ. ஓகே மா உங்களை வந்து என் தங்கச்சி மாதிரி நினச்சி கேட்குறோம் நாங்கள் 2 பேரும். ஏதாச்சும் கடைசியாக கேட்குறோம், ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் இருந்து பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் இப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ உதவி தேவைப்படலைன்னு சொல்லி நினச்சிட்டு நாங்கள் இங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுவோம். ಹಲೋ, ನಿಮ್ಗೆ ಏನೋ ಸಹಾಯ ಬೇಕಿರೋ ಕೇಳಿ, ಇಲ್ಲ ನಾವು ಹೊರಡ್ತೀವಿ. ಸುಮ್ಮನೆ ಟೈಮ್ ವೇಸ್ಟ್ ಮಾಡೋಕೆ ನಮಗೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಈ ರೂಮ್ ನೋಡಿ ಬ್ರೋ. எது இங்கே தானே கேட்டுச்சு உள்ள? ನೋಡಿ ஆ ಒಳಗೆ ಏನಾದ್ರು ಇದೆಯಾ ನೋಡಿ. ಇದು ಒಳಗೆ ಬ್ರೋ. எதுவும் இல்லையே. ಏನು ಬೆಳ್ತಾರೆ ಇದೆ ಇದು? ஐயோ மழை தண்ணியா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்றதை நீ கன்ஃபார்ம் பண்ணுற பத்தியா? ಸೇಮ್ ಹಂಗೆ ಥರ ಇದೆ ಬ್ರೋ, ಬ್ಲಡ್ ಥರ ನಿಂತು. அதுக்குன்னு இவ்வளோ ரத்தமாக இருக்கும்? மழை தண்ணியா பாரியா? சண்டு ಹಲೋ, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ಹೇಳಿ. ஒரு விஷயம் தோணுது கைஸ். இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, சவுண்ட்ஸ் வந்து ಕೇಳಿದೆ. ಓಕೆங்களா? ಒಂದು ನಿಮಿಷ ಇರಿ, ಬ್ಲರ್ ಆಗ್ತಿದೆ. ಓಕೆ ಮಾತಾಡಿ ಇವಾಗ. ஸோ கைஸ் இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, சவுண்ட்ஸ் வந்து தெளிவாக கேட்குது. நானும் வந்து 2-3 டைமுக்கு மேலே பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் பிரஜ்வால் ப்ரோவும் வந்து பார்த்துருக்காரு. சவுண்ட்ஸும் தெளிவாக கேட்குது. இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஆன்மா வந்து இருக்கிறத சவுண்ட்ஸ் மூலியமாக தெரியப்படுத்துது. ஓகேவா? ஹவுதால்வா? கன்ஃபார்ம் ப்ரோ, கன்ஃபார்ம். அது இருக்கிறத தெரியப்படுத்திடுச்சு, முன்னாடியும் வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு என்ன மாதிரியான உதவி வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்குறப்போ எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ಹೌದು. ಸೊ ಏನು ರೆಸ್ಪಾನ್ಸು ಬಂದಿಲ್ಲ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಗೈಸ್. சவுண்ட்ஸ் மட்டும் கேட்குது, ஆனால் என்ன மாதிரியான உதவி வேணும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு புரியல, ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியல. ಹೌದು. ಸೊ ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಪ್ರಿಡಿಕ್ಷನ್ ಇದೆಯಾ ಈ ಥರ ಅದಕ್ಕೆ ಹೆಲ್ಪ್ ಬೇಕು ಅಂತ? ನಿಮ್ಗೆ ಏನಾದರೂ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆಯಾ? ಒಂದು ನಿಕ್ರೋಫೋನಿಕ್ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಇದೆ, ಅದೊಂದ್ಸಲ ಟ್ರೈ ಮಾಡ್ಬೋದಾ? ನಿಕ್ರೋಫೋನಿಕಾ உங்ககிட்ட இருக்குதா? ಇದೆ. சரி ஓகே, ட்ரை ಮಾಡೋದா? ஸோ கைஸ், இப்போ பிரஜ்வால் ப்ரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிக்ரோஃபோனிக் ஆப் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நம்பலாம், சில பேர் நம்பாமல் போகலாம். ஸோ முன்னாடியே நான் சொல்கிறேன், இது மூலியமாக ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிய வந்தால் நம்ம அந்த ஆன்மாக்கு உதவி பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா ಬ್ರೋ? ಅದು ಕನ್ಫರ್ಮಾಗಿ ವರ್ಕ್ ಆಗುತ್ತೆ. ಬಟ್ ಒಬ್ಬೊಬ್ರು ಮನೇಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಟ್ರೈ ಮಾಡ್ತಾರೆ. ஸோ ಬಟ್ ಅದು ವರ್ಕ್ ಆಗಲ್ಲ. ಹೇಳಿ இன்னொன்று எல்லாம் ಹೇಳಿ. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நிக்ரோஃபோனிக்ன்றது வந்து அது ஒரு ஆப். ஓகேவா? ಹೌದು, ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಡಿವೈಸ್. வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கூட வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணி அது மூலமா நமக்கு வாய்ஸஸ் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, டார்க் நாய்ஸஸ் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து சில பேர் வந்து உண்மையாக கண்ணெதிரில் பார்த்தா தான் அதை நம்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அபேண்டன் பிளேஸ்க்கு வந்து இந்த நிக்ரோஃபோனிக் ட்ரை பண்ணால் தான் அதோட இது தெரியும். ஓகேவா? ஸோ பேஸ் இது வந்து என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் அதுக்கு என்ன உதவி வேணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஆப்பை வந்து நான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? மற்றபடி இந்த எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை அங்கே போயிட்டா நீங்கள் கன்னடாவில் ஒரு வார்த்தை கன்வே பண்ணுறீங்க. அந்த ரூமில் போய் சொல்லிடலாம். ஏன்னா ஒரே இடத்துல நிற்கிறது டேஞ்சர் ப்ரோ. ஸோ நிக்ரோஃபோனிக் இங்கே ட்ரை பண்ணிடலாமா? எக்ஸாக்டாக அங்கே ட்ரை பண்ணிடலாமா? ஏன்னா மிடில் பிளேஸே இது தான். கேமரா பிளர் ஆகுது ப்ரோ. இப்போ ஓகே. ஒன்றும் இல்லை, அடிக்கடி இது என்னோட கேமராவில் கொஞ்சம் ப்ராப்ளம். ಸೊ ಒಂದ್ಸಲ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ. ಸೊ ಗೈಸ್, ನಿಮ್ಮ ಕ್ಲಾರಿಟಿ ಅವ್ರು ಹೇಳಿದ್ದು ಏನಂದರೆ, ಸೊ ನಿಕ್ರೋಫೋನಿಗೂ ಒಬ್ರೊಬ್ರು ನಂಬ್ತಾರೆ, ನಂಬಲ್ಲ. ಸೊ ನಾನು ಅದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಏನು ಹೇಳಿದೆ ಅಂದರೆ, ಸೊ ಒಬ್ಬೊಬ್ರು ಮನೇಲೂ ಕೂಡ ಟ್ರೈ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅದು ಮಾತಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದನ್ನೇ ಈ ಲೊಕೇಶನ್ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ಟ್ರೈ ಮಾಡಿ ನೋಡಿ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳ್ತಿರೋದು. ಅವ್ರು ಲೈವಾಗಿ ನೋಡಿದ್ರೇ ಅವರು ಕನ್ಫರ್ಮ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಯಾವ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದನ್ನೇ ಇದ್ರಲ್ಲಿ ಮಾಡೋದು ತುಂಬ ಒಂದಿಷ್ಟು ಜನ ನಂಬ್ತಾರೆ.
ಬಟ್ ಒಂದು 50% ನಂಬಲ್ಲ. ಬಟ್ ನಾವು ಈ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಮ್ಯುನಿಕೇಶನ್ ಮಾಡಿದ್ರೆ ಸೊ ರೆಸ್ಪಾನ್ಸು ಅಷ್ಟೇ ರೆಸ್ಪಾನ್ಸಾಗಿ ಕೊಡುತ್ತೆ ಅಲ್ವಾ ಬ್ರೋ? ಟ್ರೈ ಮಾಡೋದು. எனக்கு இப்போ கூட டவுட்டாக இருக்குது, பக்கா வேலை செய்யுமா? கன்ஃபார்ம் ப்ரோ, நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஏன்னா இது வந்து நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் ஃப்ராங்காக, நான் வந்து ஒரே டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஒரு வீடியோவில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கிறேன், அதோட வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். சவுண்டு ஓகே ஸ்டார்ட்டா? ஸ்டார்ட் பண்ணதா? ஃபஸ்ட்டு நீயே கம்யூனிகேட் பண்ணுறியா? ஓகே. ஃபஸ்ட்டு நீ கன்னடாவில் கேளு, ஏன்னா அது கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லி என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன். ஓಕೆ. நீ ஃபஸ்ட்டு கன்னடாவில் கேட்டு அங்கிட்ட கொடு, அதுக்கப்புறமா தமிழில் நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ ಹಂಗೆ ನೋಡ್ತಿದ್ದೆ ப்ரோ, ಆ ಕಡೆ ಸೌಂಡ್ಸ್ நான் பார்த்துக்கிறேங்க. ஸ்டார்ட் பண்ணு. ಹಲೋ, ನೀವಿರೋದು ಗೊತ್ತಾಯ್ತು, ನೀವು ಇದ್ದೀರಾ ಅಂದರೆ ಏನಾದ್ರು ನೋಡಿ ಬ್ರೋ. ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಾ ನಿಮಗೆ? ಫೀಮೇಲ್ ವಾಯ್ಸು ಇಂತಾನೆ ವಂಚು ಪೇಸು. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಏನಂತ ಹೇಳ್ತೀರಾ? ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ? ಹಲೋ ಅಮ್ಮ, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳ್ತೀರಾ? ಗೌರಿಯಾ? ಗೌರಿ ತಾನೆ ಅಮ್ಮ, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಗೌರಿ ಅಂತಾನೆ ಕೆಚ್ಚು. ಏನಂತ ಗೊತ್ತಾಗ್ತದೆ? ಯೋ ವಾಲ್ಯೂಮ್ ಫುಲ್ಲಾக வையா? ನನಗೂ ಕನ್ಫರ್ಮ್ ಕ್ಲಿಯರಾಗಿ ಕೇಳಿಸಿಲ್ಲ. வால்யூம் ஃபுல்லாக வை. சரி, இது புடி, நான் ஒன் டைம் கேட்டு பார்க்குறேன் தமிழில். ಅಮ್ಮ, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಗೌರಿನಾ? ஆமாம். ನಿಮ್ಮ ಹೆಸರು ಗೌರಿನಾ? ಹಲೋ. ಓ ಬ್ರೋ, கன்ஃபார்மு கௌரி. சரி, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேளு, அது தானே வந்திருக்கோம். ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ಹೆಲ್ಪ್ ಬೇಕಾ? ಓಯ್ ಬ್ರೋ. ಏನು ಬ್ರೋ, ಏನು ಅಂದರೆ ನಾವು ಸೈಲೆಂಟಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಹೆಂಗೆ ಬ್ರೀತಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀವಲ್ಲ, ಸೊ ಆ ಥರ ಮಾತಾಡ್ತಿದ್ದೆ ಬ್ರೋ. நம்ம சைலண்ட்டாக பேசுகிற மாதிரியா? ಬ್ರೀತಲ್ಲಿ ನಿಧಾನಕ್ಕೆ ಹೇಳ್ದಂಗೆ ಹೇಳ್ತಾ ಇತ್ತು, ಬಟ್ ನಮ್ಗೆ ಅದು ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ಕನ್ನಡ ಅದು, அப்போ அதுக்கு புரியுதா ಕನ್ನಡ? ನೀವು ಒಂದ್ಸಲ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀರಾ? புடி. ಕೇಳ್ಕೊ, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಗೌರಿನಾ ಅಂತ ಕೇಳಿ ನೋಡಿ. எனக்கு கன்ஃபார்மாக வந்து இது இதாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த நீக்ரோஃபோனிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து கௌரின்ற மாதிரி தான் நீ கேட்டுச்சு, பட் ஐம் நாட் ஷுர், அது சரியாக கேட்கல. பட் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து வந்து தமிழில் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ண போகிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் ரிப்ளை வந்துச்சுன்னா, நம்ம ஏதாச்சும் உதவி வேணுன்ற மாதிரி இதில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம உதவி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஷோர் ப்ரோ. ப்ரோ அழுத்திர தர சவுண்ட் கேடுது. இப்போ உங்க பேர் தான் கௌரியா? உங்க பேர் கௌரியா? ಅಂತಿದೆ ಗೈಸ್, ಆಮಾಂಡ್ರ மாதிரி தான் வருது. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? ನೋನಾ? ಓ ಪ್ರಿಡಿಕ್ಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ ಬ್ರೋ, ಯಾವ ರೀತಿ. ஸோ கைஸ், இது வந்து யூஸ் பண்ணுறது மூலியமா இதில் என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வருதுன்னு சொல்லி லைவாகவே என்னால் வந்து சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பேர் மட்டும் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, கன்ஃபார்ம் பேர் மட்டும் ஓரளவுக்கு கௌரின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. ஆனால் எந்த மாதிரியான உதவி வேணுன்றது வந்து இதில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வருதுன்றதே வந்து சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. லாஸ்ட் ஒரு ட்ரை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா இது மூலியமா வந்து நீங்கள் எங்ககிட்ட பேசி தெரியப்படுத்தலாம். கௌரி, உங்ககிட்ட தான் பேசுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா இது மூலியமா நீங்க சொல்லி தெரியப்படுத்தலாம். ಇನ್ನೊಂದು ಸಲ ಕೇಳಿ. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಗೌರಿನಾ?
பேர் சொல்லிச்சு. கௌரி. லாஸ்டா உங்க பேர் எனக்கு தெரியும், உங்க பேர் எனக்கு தெரிய வந்துச்சு. ஓகேவா? சோ உங்க பேர் எனக்கு தெரிய வந்துச்சு. உங்களுக்கு என்ன உதவி வேணும்ன்றது மட்டும் சொன்னீங்கன்னா நாங்க இங்க இருந்து அதை செஞ்சுட்டு நாங்க கிளம்பிடுவோம். ನ್ಯೂ ಅಂತ ಏನೋ ಬರ್ತಿದೆ ಬ್ರೋ. நோன் ரெமெடி வருது. ನ್ಯೂ ಅಂತಿದೆ ಏನೋ அதே பத்தி தான் வந்துச்சு. ஸோ கைஸ், இந்த நிக்ரோஃபோனிக்ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் வந்து என்னால முடியல. அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸை வந்து என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இன்கேஸ் வந்து இதுல கேட்டது உங்களுக்கு வந்து எப்படி பட்டுச்சுன்றத வந்து நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நான் அந்த வீடியோ இப்போ அதை நான் பார்த்து தெரிஞ்சு ನಿಂಗೆ ಮಾತಾಡೋಕೆ ಬರಲ್ವಾ? ಹಲೋ, நீங்க வந்து இதுல என்ன கேட்டுச்சுன்றத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துட்டு தான் வந்து நான் இன்னொரு டைம் இந்த இடத்துக்கு வந்து நான் அதுக்கான உதவி வந்து நான் பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு என்ன மனசுக்கு பட்டுச்சு, இது மூலியமா உங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்றத வந்து நீங்க கேட்ட வரைக்கும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க. ಮಿಕ್ರೋಫೋನ್ ಇಟ್ಬಿಡಿ. ಒಂದು ನಿಮಿಷ ಇರಿ, ನಾನು ಲಾಸ್ಟ್ ಒಂದೇ ಒಂದ್ಸಲ ಕೇಳ್ಬಿಡೋಣ. ಸರಿ ಕೇಳಂಗ. ಏನೋ ಹೇಳಕ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನಾದ್ರು ನಿಮಗೆ ಏನಾದ್ರು ಅರ್ಥ ಆಗಿದ್ರೆ ಕಮೆಂಟ್ ಸೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಕಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಹೇಳಿ, ನಾನು ತಿಳ್ಕೊತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಸೊ ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ಗೊತ್ತಿದ್ರೆ ಕಮೆಂಟ್ ಸೆಕ್ಷನ್ ಹೇಳಿ ಗೈಸ್. ಲಾಸ್ಟ್ ಒಂದೇ ಒಂದು ಟ್ರೈ ಗೈಸ್. ಏನು ಹೇಳುತ್ತೆ ನೋಡೋದ. ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಗೌರಿನಾ? ನಿಮ್ ಮತ್ತೆ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ? ಹಲೋ, ನೋ ಅಂತ ಕೇಳಿಸ್ತಾ? ಜೆನ್ಸ್ ವಾಯ್ಸ್ ಮಿಕ್ಸ್ ಆಗಿ ಕೇಳಿದ್ಯಾ? ಅದು ಬಿಡಿ ಬ್ರೋ, ನೋ ಅಂತ ನಮ್ಗೆ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಏನು ಸಿಗ್ತಿದೆ? நோன் தான் வருது. அப்பயே நோன் தான் வந்துச்சு, இப்போ நோன் தான் வருது. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. ஒரு வேலை பண்ணலாம். இல்லை, நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணது இதெல்லாம் போதும். ஓகேவா? ஸோ வந்து லாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம். ಓಕೆವಾ? ಕನ್ನಡಲ್ಲಿ ஒரு ಟೈಮ್ சொல்லிಡಿಯಾ ಆಡಿಯನ್ಸ್ಗೆ? ಸೊ ಗೈಸ್, ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಆಗಿ ಅದಕ್ಕೊಂದು ಕೇಳೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಹೊರಡ್ತೀವಿ ಗೈಸ್. ಯಾಕಂದ್ರೆ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಸಿಗ್ತದೆ, ನಾವೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಗೈಸ್. ಎಷ್ಟು ಅಂತ ಇಲ್ಲೇ ಇರ್ತೀರೋ ಅದು ಕೇಳಿ ನಮಗೆ ಸುಸ್ತಾಗ್ತೈತೆ. ಸೊ ಸ್ವಲ್ಪ ಡಿಹೈಡ್ರೇಟ್ ಕೂಡ ಆಗ್ತಿದೆ. ಸೊ ಇಲ್ಲಿಂದ ಬೇಗ ಹೊರಗೆ ಹೋದಷ್ಟು ನಮಗೆ ಸೇಫ್ ಅಷ್ಟೇ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಬೇಗ ಕೇಳ್ಕೊಂಡು ನಾವು ಹೊರಡೋಣ. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லையா? ரொம்ப தாகமாக இருக்குது. நானும் டீஹைட்ரேட் ஆகிட்டுக்கிறேன். வா, சரி, இது லாஸ்ட்டாக இது ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே வெளியே கிளம்பிடலாம். மறக்காமல் போகிறப்போ கேமரா எடுத்துக்கோ. ஓகேவா? அங்கே இருக்குது, அது எடுத்துக்கோ. அது சின்ன பாக்கெட் சைஸ். ஏரியா ಫಾಸ್ಟಾಗಿ பார்த்துட்டு கிளம்பிடலாம். ப்ளீஸ், ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಹೊರಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. கடைசியாக கேட்குறேன், ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லுங்க. இது எங்களோட லாஸ்ட் ரைடா? லாஸ்ட் ரைடு இதுதான் இந்த வீட்டில். இல்லை, இப்போ என்ன உதவின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே நம்ம செய்ய முடியும். என்ன உதவினே தெரியாமல் எப்படி செய்ய முடியும்? ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಟೌಸಿಂಗ್ ರೋಡ್ ತಂದ್ಬಿಡೋದು ಬ್ರೋ. ಇಷ್ಟು ಇದರಿಂದೆಲ್ಲ ನಮ್ಮ ಟೌಸಿಂಗ್ ರೋಡ್ ಅಂದರೆ ಒಂದು ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಅದು ಮಾಡೇ ಮಾಡುತ್ತೆ. ಯಾಕಂದರೆ ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, ಹೇಳಿ, சுற்றி கேட்குதியா சவுண்டு? இப்போ கூட ಅದು ಸುತ್ತ மைல்டாக கேட்குது. ಬಟ್ ಕ್ಯಾಮ್ರಾದಲ್ಲಿ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಆಗ್ತಿಲ್ವಲ್ಲ. லைவாக கேட்குதியா? கேமராலையும் கேட்டு இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ಥರ್ಮಲ್ ಕ್ಯಾಮ್ರಾದಲ್ಲಿ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಆಗಿದೆ. அந்த கேமரா எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு. ஸோ கைஸ், இப்போ வந்து கேமரா எல்லாமே நாங்கள் பேக்கப் பண்ணிட்டோம். ஸோ கையில் இருக்கிறது இது ஒரே கேமரா மட்டும்தான். ஸோ எங்களுக்கு லைட் வெளிச்சம் தேவை இங்கிருந்து வெளியில் போகிறதுக்கு. ஏன்னா காட்டு பகுதிக்கு மத்தியில் தான் வந்து இந்த இடமே இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோடு போகுது. அந்த சின்ன ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காரு, 2 வீலர் மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து இது மூலியமாக தான் வந்து மெயின் ரோடுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்காக இந்த ரோடை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரோடு ஒட்டினாப்பிலேயே தான் வந்து இந்த இடமும் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் போராடிட்டோம். ஓகேவா? சவுண்ட்ஸ் கேட்குது. கேப்சர் வந்து நான் 3 டைம் வந்து நேர்லேயே பார்த்துட்டேன். ப்ரோவும் வந்து ஒரு டைம் பார்த்துட்டாரு. அவருக்கும் வந்து குச்சி இழுத்த மாதிரியான ஃபீலும் வந்து இருக்குதுன்னு சொல்லி இருக்காரு. ತಲೆ ಒಂದು ಕಾಣಿಸ್ತಲ್ಲ ಬ್ರೋ, ದೊಡ್ಡ ತಲೆನೇ ಕಾಣಿಸ್ತಾ. ஆமாம், அதுதான் சொன்னேன். இங்கே வந்து தலையை பார்த்த மாதிரி வந்து ப்ரோ சொன்னார். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எடிட்டிங் ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணும்போது தான் ப்ரோ தெரியும். இல்லைனா இப்போ வரைக்கும் நம்ம எதுவும் பேச முடியாது. நம்ம பார்த்தது நம்ம கேட்டது மட்டும்தான் உண்மை லைவாக. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே கேமராவில் ரெக்கார்ட் இதெல்லாம் ஆகியிருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம எடிட்டிங்கில் தான் செக் பண்ணி க்ளீன் அண்ட் கிளியராக வந்து
போட முடியும். ಹೌದೌದು. ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே கைஸ், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லா பேய்பிரியர்களுக்குமே வந்து இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு வந்து நான் எதிர்பார்க்கறது 1K லைக். ஓகேவா? ஸோ மறக்காமல் அந்த 1K லைக்கை போட்டுருங்க. வியூஸை வந்து அள்ளி கொடுங்க. ஓகேவா? உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஹிட் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஓகேவா? ஓகே கைஸ், அடுத்த சூப்பரான வீடியோ வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழ். நம்ம சேனல்ல வந்து ஒரு புது முயற்சியை வந்து நம்ம தொடங்க போறோம். இந்த முயற்சியில வந்து உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டுமே தான் இந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகும். ஸோ இப்போ வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்லயே சின்ன சின்ன பிசினஸ் அண்ட் சின்ன சின்ன ஓன் ஷாப்ஸ் அண்ட் நிறைய பிசினஸ் வந்து நீங்க இது போல பண்ணிட்டு வரீங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸை வந்து நம்ம சேனல்ல வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற இந்த இமெயில் அட்ரஸ் அல்லது கீழே தெரியுற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நம்ம சேனல்ல ப்ரொமோட் ஆகும். ஸோ இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பேட் ப்ரொமோஷன் தான். ஸோ பேட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி யாருமே பயந்துடாதீங்க. ஏன்னா மற்ற பிசினஸ் போல இது வந்து அதிகமான ஒரு அமௌண்ட்ல வந்து நம்ம பேட் ப்ரொமோஷன் பண்ண போறது இல்லை. நம்ம பண்ண போறது எல்லாம் வந்து ஒரு ரீசனபிள் அண்ட் லோ பிரைஸ்க்கு மட்டும் தான் நம்ம பேட் ப்ரொமோஷன் பண்ண போறோம். ஸோ நீங்க எந்த மாதிரியான பிசினஸ் பண்றீங்கன்றத பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நம்ம அமௌண்ட்டை தான் வந்து நம்ம பேட் ப்ரொமோஷனா கோட் பண்ண போறோம். இந்த பிசினஸ் மட்டும் இல்லாம நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலுமே சரி, ஸோ உங்களோட பிசினஸ் நம்ம சேனல்ல நீங்க ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இது ஒண்ணு மட்டும்தான். எனக்கு டைரக்டா இமெயிலாவோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல டைரக்டா DM பண்ணீங்கன்னா உங்களோட பிசினஸ் நம்ம சேனல்ல ப்ரொமோட் பண்ணலாம்.